Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திரும்பும் திசையெங்கும் வண்ண வண்ண மலர்கள், கொத்து கொத்தாக காய்த்து தொங்கும் பழங்கள், சில்லென்ற காற்றுடன் கூடிய சுத்தமான சாலை, சுகாதாரமான குடிநீர் என சகல வசதிகளுடன் காணப்படும் இந்த இடம் சுற்றுலா தலமோ பூங்காவோ இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மயானங்கள்தான் இவை. கிராமப்புறத்தின் மயானம் என்றாலே அவல நிலையில்தான் காட்சியளிக்கும் என்ற நிலையை முற்றிலுமாக மாற்றி பசுஞ்சோலை போல காட்சியளிக்கின்றன இம்மயானங்கள். திருப்பணம் பேரூராட்சியில் அமைஞ்சிருக்கிற 2 சுடுகாடுமே பூஞ்சோலை மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சுடுகாடு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இறந்தவங்க நிம்மதியாக இருக்கிறதுக்காகவே இந்த சுடுகாடு அமைஞ்சிருக்கு. அது திருப்பணத்துக்கும் பெருமை, இங்கே வாழ்கிற மக்களுக்கும் பெருமை. அது மாதிரி உள்ளக்க ஒரு நிறையா மரங்கள் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது. அதுபோக திருப்பணம் புதூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு 176 தென்னை மரம் இருக்குது. அதுபோக வாழை மரம் வச்சுருக்காங்க, அது மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குது. அதுபோக உள்ளக்க பூச்செடி நிறையா வச்சுருக்காங்க. திருப்பணம் எப்படி பூஞ்சோலையாக இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பணத்தில் பூஞ்சோலை மாதிரி சுடுகாடு எங்களுக்கு அமைஞ்சதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மதுரையிலேருந்து மடப்புறம் பார்க்க வந்தோம். இங்கே போகிற வழியாக அமைதியாக இருக்குன்னு இங்கே சாப்பிட உக்காந்தோம். இது பார்த்தா மயானம் மாதிரி தெரியல, இது பூங்கா மாதிரி இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு இணையாக திருபுவனம் வைகை ஆற்றிலும் ஏராளமான பொதுமக்கள் தங்களின் முன்னோர்களின் அஸ்தியை கரைத்து வரும் நிலையில் அங்குள்ள மயானங்களும் சுத்தமாக காட்சியளிப்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த ஊர் சார் காசிக்கு வீசம் கூட திருப்போணத்தில் அந்த தப்பனம் பண்ணுறதுக்கு எங்கெங்கேருந்தெல்லாம் வர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சுடுகாடை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க சார். வெளியூரில் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கேஸு வெளியூருக்காரங்களாம் வருவாங்க, பார்த்துட்டு என்ன சுடுகாடு மாதிரியே தெரியலையப்பா அப்படின்னு ரொம்ப பாராட்டு. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள். நேரம் இப்போ திருப்போணம் மதுரையிலேருந்து சிவகங்கை போகிற ரோட், இந்த ராமேஸ்வரம் போகிற ரோட்டில் இருக்குது 2 சுடுகாடு இருக்குது சார். அவ்வளோ ஒரு அருமையாக மெயின்டைன் பண்ணி சார். இதுக்கு இந்த ரொம்ப பாராட்டுற விஷயம் சார். வேறு எந்த ஊர்லேயும் பாருங்க சுடுகாடு கண்டால் பயப்படுவாங்க. இங்கே அவ்வளோ ஒரு இயற்கையாக அவ்வளோ தண்ணி தொட்டிலாம் பாருங்க, அவ்வளோ நீட்டாக இருக்காங்க. எல்லாரும் பாராட்டிட்டு போகிறாங்க. இன்று பசுஞ்சோலையாக காட்சியளிக்கும் மயானங்களுக்கு பின்னணியில் 15 ஆண்டு கால உழைப்பும் அடங்கியிருக்கிறது. தாழ்த்தப்பட்டோருக்கு ஒரு மயானம், மேல் சாதியினருக்கு ஒரு மயானம் என்ற நிலையை மாற்றி சமத்துவ மயானங்களாக செயல்பட்டு வருகின்றன. 2011ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த அமரர் பூங்கா ஒரு தோட்டமாகவே காட்சியளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு எழிலார்ந்த பூங்காவாக மாற்றி அமைத்திருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டு காலம் இதே வேலையாக செடி மரங்கள் வைப்பது, அதை பராமரிக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். திருப்போணம் பேரூராட்சி சார்பில் இது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று திருப்போணம் புதூரில் உள்ள மயானத்தையும் அமரர் பூங்காவாக மாற்றி அமைத்திருக்கிறோம். குறிப்பாக இங்கே பல வகை செடிகள் உண்டு, மலர்கள் உண்டு, மலர்கள் செடிகளும் உண்டு. எனவே இது எந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் திருப்போணத்து மயானம் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நல்ல பூங்காவை, அமரர் பூங்காவை அமைத்திருக்கிறோம் என்ற மனமகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிறோம். காரணம், பல வெளியூர்காரர்கள் இங்கே வருகின்றவர்கள் இது காசியை விட வீசம் கூட என்ற ஒரு புண்ணிய ஸ்தலம். எனவே மயானம் மாதிரி இருக்கக்கூடாது, இது ஒரு தோட்டமாகவே இருக்கணுன்றதே எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து கடைப்பிடித்து தினசரி காலையில் இதை பார்க்கின்ற பழக்கமெல்லாம் எங்களுக்கு உண்டு. மயானம் என்றாலே மக்கள் அச்சப்படும் சூழலை மாற்றி வெயிலுக்கு இளைப்பாறும் இடமாக மாறியிருக்கும் திருபுவனம் பேரூராட்சியின் மயானங்களைப் போல தமிழ்நாட்டின் அனைத்து மயானங்களும் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாக எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சுப்பிரமணியன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ்ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.